பேசுறது ரொம்ப மனசு ரொம்ப உண்மையாக சந்தோஷமா இருக்கும். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, சீக்கிரமா நீங்க வந்து உடன்படிக்கை பண்ணிக்கோமா, இந்த ஆலயத்தை வந்து படிக்கவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் வந்து என் குடும்பத்தோட என் பையன் தானி 2 பிள்ளைகளோட சேர்ந்து இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா கடவுள் சித்தம் எனக்கு இங்கதான் வந்து உடன்படிக்கை எடுக்கணும்னு இருந்துச்சு. அந்த அந்த கிருபியால கடவுள் கிருபியால எனக்கும் என் பையனை உடன்படிக்கை எடுத்தோம். அதுக்கு கடவுள் தான் அது துணையா இருந்தது. எவ்வளவு தடைகள் வந்துச்சு, தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு பாதுகாத்தாரு, இந்த உலகத்தை வழிநடத்தினாரு. என் பெரிய பையனையும் கண்டிப்பா வழிநடத்தி அவனையும் இந்த உடன்படிக்கை எடுத்து வைப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சி கடவுள் மட்டுமே மகிழ்ப்படுவாராக. ஆமென். கணவர் வந்து ரொம்ப உடம்பு சரியாம இருக்காரு. வயிறு காலெல்லாம் வீங்கி வச்சு எல்லாம் ஹாஸ்பிட்டல் இது போனால் 1 மாதம் 2 மாதம் ஆண்டவரே நான் எங்கே போவோம் ஆண்டவரே, நான் இன்னைக்கு சரியாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு நான் வேலைக்கு போகலாம், நான் அவர் பார்க்கலான்ட்டு ரொம்ப கவலைப்பட்டு தெரியுறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இப்போ போன ஆண்டவரை இதுவரையும் அவரை உயிரோடு வச்சிருக்கு. அவர் சுத்த கிருப்பை. அவர் என்னென்ன அவர் எப்போ இறந்து போயிருப்பாரு. நான் 30 நிமிடமாவது அவருக்கு சுத்த கிருப்பை. வேலைக்கு போயிட்டு வரேன் இருந்தாலும் எந்த ஒரு இது சேதம் இல்லாமல் எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு பாதுகாத்து வராரு. சங்கீதம் துணித்து கொண்டு வந்து எப்பவுமே வாசிட்டு தான் போவேன் நான். அதனால எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறாரு. என் கணவர் இதுவரை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகலாம். வெறும் மாத்திரை வேலை வாங்கிட்டு ஆண்டவர் தான் அவர் இன்னும் இருக்கிற அந்த சாட்சியை கத்தருக்கே ஆசீர்வதிப்பார்.